ஐயா வணக்கம். வள்ளல் பெருமான் அருளிய தெய்வமணி மாலை 24வது பாடலை பார்ப்போம். அவர் தன்னை எப்படி காட்டுறார்னா, நான் ஒன்றுமே இல்லாதவன், எங்கேயும் படிக்கலை, யாருக்கிட்டையும் கற்றுக்கலை, இந்த மாதிரி இல்லாமல் தனியாக வந்துட்டேன். ஏதோ அப்படியே சுற்றிட்டு வந்துட்டேன். ஆனால் எல்லாமே நீ கொடுத்த. நான் என்னென்ன தப்பு பண்ணணும் தெரியாது வாழ்க்கையில். அதெல்லாம் கூட பொறுத்து நீ ஒரு பெருந்தகையாக எனக்கு கற்பிக்க வேண்டியதெல்லாம் கற்பித்தாய். அதை தான் இந்த கந்தக்கோட்டத்தில் அவர் பாடுறார். அது அவர் அடிக்கடிக்கு கந்தக்கோட்டம் வருவார். அதே மாதிரி திருவத்தூர் கோயிலுக்கும் போய் பாடியிருக்கார். ஈசனை பாடியிருக்காரு, அம்மன் வடிவுட அம்மைனா ரொம்ப பாடியிருக்கார். ஆனால் இந்த பாடல்களில் நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்கார். அதுதான் அதெல்லாம் அம்மனை போற்றி பாடக்கூடியது, ஈசனை போற்றி பாடக்கூடியது. இதில் போற்றுதல் மட்டும் இல்லை, தன்னுடைய இந்த உடல் மாயையினுடைய முழு விவரத்தையும் கொடுத்து எப்படி வாழ்க்கையில் நாம் நெறிமுறைக்கு வரணும், வாழுது அப்படின்றதுக்கு வகுத்ததாக இருக்குது இந்த 31 பாடல். அதுதான் இதில் இருக்கிற பெருமை. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, கற்ற மேலவரோடு கூடி நில்லேன், கற்கும் நெறி சேர்ந்து கல்லேன். கற்ற மேலவரோடு எவ்வளோ பேர் அவர் காலத்தில் நிறைய பேர் இருந்தார். அவருக்கு வச்ச ஆசிரியரும் பெரிய ஆள், வித்வான். அவங்களோடலாம் நான் கூடி நிற்கலை. அவங்கள பற்றி நான் எதுவும் அக்கறையே எடுக்காமல் நான் பாட்டுக்கு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்படி வந்துட்டேன். ஏதோ ஒன்று வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சது, நான் உங்ககிட்ட வந்துட்டேன்றது அவர் சொல்கிறது. கற்ற மேலோரோடும் கூடி நில்லேன், கல்வி கற்கும் நெறி தேர்ந்து கல்லேன். படிக்கிறது எப்படி, கல்வியை எப்படி கற்றுக்கணும்ன்ற அதுக்கு ஒரு நெறி இருக்கு இல்லையா, அந்த நெறியை கூட தேர்ந்து எந்த நெறி கரெக்டு எது கரெக்டுன்னு தெரிஞ்சு நான் படிக்கலையப்பா. கனிவு கொண்டுனது திருவடியை ஒரு கனவிலும் கருதிலேன். கனிவு கொண்டுன்னா இரக்கத்தோடு, என் மனம் உருகி, கனிவு கொண்டுன்னா மனம் உருகி உன்னுடைய திருவடியை ஒரு கனவிலும் கருதிலேன்றார். அப்படின்னா அவர் நினைக்கலையா, முருகர் கோயிலுக்கு தான் போய் சின்னப்போ பாடினாரு, 9 வயசுக்கெல்லாம் பாடினாரு போனாருன்னா போகிறாரு, கும்பிட்றாரு, எல்லாருக்கு அந்த திருப்தி போகிறல. அவர் தன் முழுமை பெறலன்ட்டு, அதாவது அவ்வளோ துரிதம், சீக்கிரம் வரணும்னு. அதனால் தனக்கு அந்த இது அடங்கலை. அப்போ படுத்து உறங்கும் பொழுது கூட நான் உறங்கினாலும் அந்த நினைப்பு, கண் விழித்திருக்கும் நினைப்பு கூட அப்படியே தொடரணும். அவருடைய எண்ணம், நான் தூங்கிட்டேன் 2 ஹவர் தூங்கிட்டேன்னா 2 ஹவர் உனக்கு எனக்கு எந்த கனெக்ஷன்லாம் போயிடுதுன்றது வரக்கூடாது. அதுக்காக கனவுல கூட எனக்கு வரணுன்றார். கனவிலன்னு கருதிலையே, நான் கருதாமல் இருந்தது நான் நல்லேன். அதனால் நான் அதை கருதி படுத்திருக்கணும். கருதி இருந்தால் அது எனக்கு ஒட்டி ஒன்றாக இருந்தால் நல்லவனாக இருப்பேன். அப்போ நான் நல்லவன் அல்லேன். சும்மா மேலுக்கு நான் வர மேலோடு நான் பார்த்த வரைக்கும் தானா. அதாவது ஆண்டவனை நீங்கள் என்னை ஏற்றுக்கிறீங்கன்ற கேள்வி அது. இதெல்லாம் மறைமுக கேள்வி. ஐயா, நான் உன்னை நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு அப்படி கருதிலேன், நல்லேன், நீ நல்லவன்லன்னு அதை ஒதுக்கினியான்றது தான். குற்றமே செய்வதன் குணமாகும். வாழ்க்கையில் எதுவும் தெரியல, தெரிஞ்சு குற்றம் செய்யறது ஒன்று இருக்குது, தெரியாமல் குற்றம் செய்யறது. அறியாமல் செய்யும் குற்றம் குற்றமாக கொள்ளக்கூடாது. மனிதர்களுக்குள்ள ஒருத்தர் அறியாமல் செஞ்சிட்டாங்கன்னா சரி, அடுத்து தெரிஞ்சுக்கணும். ஆனால்
எந்த குற்றம் செய்தாலும் மன்னிச்சிடுறேன், மன்னிப்பு கேட்குறேன்றது தப்பு. மன்னிச்சுட்டு அவன் அதோட மறந்துடுவான், அடுத்து தப்பு, அது தப்பு. நீ மன்னிக்க வேணாம், அவன் மன்னிப்பும் கேட்க வேணாம். ஆனால் அவன் உணர்ந்து திருந்தினால்தான் முக்கியம். அதுதான் நம்மளும் எதிர்பார்க்கணும், அவனும் அது தப்பு செய்தவனும் எதிர்பார்க்கணும். இதுதான் இதில் இருக்கிற. அதாவது இது உள்புகுந்து பார்க்கும் பொழுது தான் அந்த அர்த்தங்கள் புரியும். இப்போ பொதுவாக ஒரு தப்பு என்னை மன்னிச்சுக்கோன்னா சரி மன்னிச்சு போயா அப்படின்ட்டா அடுத்து ஒரு தப்பு பண்ணுவோம், அதே தப்பு கூட பண்ணுவோம், இன்னொரு இடத்துல பண்ணுவோம். அது மன்னிச்சிட்டோன்னா ரிலீவ், அதை முடிஞ்சு போச்சு கதை. அப்படி இல்லை, தன் மனம் குத்தணும், ஐயோ இந்த தவறு பண்ணமே, இது ஏன் பண்ணோம், எப்படி பண்ணோம், தன்னை அறியாத பண்ணுறது, காலநிலை, சூழ்நிலை, விதி, வினை எல்லாம் நம்மளை அடிக்கம்தான். ஆனால் அது உணரணும், யோசிக்கணும். ஐயோ எனக்கு இப்படி ஏற்பட்டதுன்னா அந்த உள்ளே இருக்கிற மனமாகப்பட்டது அதை கொஞ்சம் சரிப்படுத்த பார்க்கும். அதுதான் அங்கே இருக்கிற உள் ரகசியம். அதனால் குற்றமே செய்வதன் குணமாகும், அப்பெரும் குற்றமெல்லாம் குணமென கொள்வதும் நின் அருட்குணமாகும். அப்படி விதி வினையில் நான் ஏதோ என்ன அறியாமல் செய்த குற்றங்கள்லாம் செய்திருந்தேன்னு வச்சுங்க, அதை நீ குணம், இவனுடைய குணம்ன்ட்டு நினச்சி அதை நீ ஏற்று அருள வேண்டும்னா நீ மன்னித்தருளணும் சொல்லலை அவர், ஏற்று அருள வேண்டும்ன்றார். அந்த குணங்களை நீ ஏற்றுக்கினாவே அது போயிடும். ஆண்டவனை ஏற்றுக்கிறாருன்னா அந்த கெட்டதை அடுத்து வராது, அந்த குற்றங்கள் திரும்பி வராது. குணமென கொள்வது நின் அருட்குணமாகும். என்னில் என் குறை தவிர்த்து அருள் புரிகுவாய். எனக்குள்ள குறைகள் எனக்கு தெரியாது, அந்த தெரியாத குறைகளெல்லாம் நீ தவிர்த்து நீ அருள் செய்ய வேண்டும். பெற்றமேல் வரும் பெருந்தகையின் அருள் ஒரு பெற்றெழுந்தோங்கு சுடரே. பெற்றமேல் வரும் பெருந்தகை, பெற்றமேல்னா தான் பெறக்கூடியது, பெருந்தகை, இந்த பெருந்தகையை யாம் பெற்றேன், அருள் ஒரு பெற்றெழுந்து ஓங்கும் சுடரே, சுடரே என்றார். பிரணவாகாரின் மயவிமல சொரூபமே. இது இந்தி பிரணவம் ஆயிடுமா, சமஸ்கிருதத்தில் பிரணவம் ஆயிடுமா? யார்கிட்ட வாங்கி அவர் சொன்னார்? இந்த தமிழ் தானே, தமிழ் தானே இயற்கையில் தானே இருக்குது பிரணவம். அதை அறிய தானே எல்லாம் கஷ்டப்படுறோம். பிரணவாகாரிய மாய விமல சொரூபமே பேதமில் பரபிரம்மே. பேதமில்னா சிவாகமம், பேதம்ன்றது சிவனுடைய ஆகமம், சிவாகமம் சொல்கிறது தான் பேதம். அந்த சிவநிலை பேதமில் பரபிரம்மே, சிவனுக்கு மேல் நிற்கக்கூடிய பரபிரம்மம் யாரு? முருகன், முருகன் நிலை. சிவாகமம் ஒன்று சிவனுடைய தத்துவம், அவருக்கு மேலே இருக்க பேரின்ப நிலை இருக்க, அதுதான் முருகன் நிலை. அந்த பரபிரம்மென்றார். அப்படி சொல்லிட்டு தற்றகை சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தளமோங்கு கந்தவேலே தன்முகத் துய்யமணி உன்முகத் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே என்று இந்த பாடலை முடிக்கிறார். எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இதை நம்மளை நினச்சி நம்ம பாடினோம்னா கூட நமக்கு அவரை மாதிரி ஒரு பரிசுத்தமானவராக இல்லைன்னா கூட பரவாயில்ல. நம்மக்கிட்ட 1000 அழுக்குகள் இருக்குது, 1000 இருந்தாலும் இந்த பாடலை பாடுங்க, அந்த உங்களுக்கு அது உயிர் உணர்வு தெரியும். பாடிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் எல்லோரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் ஏற்கணும், அதை பார்க்கணும், கேட்கணும். இந்த பாடலை எல்லோரும் பாடணும். அவருடைய வாழ்க்கை வரலாறு மேற்கொண்டு வரும். 10 பகுதி தான் போட்டிருக்கேன்.
மேற்கொண்டு ஒவ்வொன்றும் கடைசி வரைக்கும் நான் கொடுக்கறதா இருக்கு. அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா ரொம்ப உத்தமமான ஒரு இது நல் வழி. ஆனால் அதை மார்க்கம்ன்ட்டு பிரிக்க பார்க்குறாங்க. எல்லாம் சைவத்திலேருந்து வரதான். சைவன்றதை புரிஞ்சாதவன் பேசுறது. சன்மார்க்கம்னா அவர் சொன்னார், சன்மார்க்கம்னா உடனே அது தனியாக அது ஒரு மார்க்கம். இப்படி தான் ஆதிசங்கரர் அவருடைய சுயநலத்துக்காக சைவ சமயம் வைணவம் சமயம் எல்லாம் சமயமாக்கி முருகரையும் அவர் சமயமாக்கி விட்டார். இது அர்த்தம் இல்லாதது. அதை எடுத்து தெரிகிறாங்க. அந்த மாதிரி இதை ஒரு தனி மார்க்கமெல்லாம் கிடையாது. இவர் சைவ நெறியை தான் எல்லாம் சொல்கிறாரு. சன்மார்க்கம்ன்றது எல்லாரும் ஒரே நிலையில் வாங்கன்றது தான் அழைப்பு. அது ஒன்றும் அது இல்லை. அது சைவம் தானே சொல்லுது. சைவம் இயற்கையோடு வாழுன்னு தானே சொல்லுது. அப்புறம் என்ன இருக்குது? அதனால் அடுத்து சிறுகாழி கோவிந்தராஜ் பாடலை கேட்டு இன்புறுவீர். வணக்கம். கற்ற மேலவரோடும் கூடி நில்லேன், கல்வி கற்கும் நெறி தேர்ந்து கல்லேன். கற்ற மேலவரோடும் கூடி நில்லேன், கல்வி கற்கும் நெறி தேர்ந்து கல்லேன். கனிவு கொண்டுனது திரு அடியை ஒரு கனவினும் கருதிலேன், நல்லன் அல்லேன். கனிவு கொண்டுனது திரு அடியை ஒரு கனவினும் கருதிலேன், நல்லன் அல்லேன். குற்றமே செய்வதென் குணமாகும், அப்பெரும் குற்றமெல்லாம் குணம் என கொள்ளுவது நில்நருட்குணமாகும். குற்றமே செய்வதென் குணமாகும், அப்பெரும் குற்றமெல்லாம் குணம் என கொள்ளுவது நில்நருட்குணமாகும். என்னில் என் குறை தவிர்த்து அருள் புரிகுவாய். பெற்ற மேல் வரும் ஒரு பெருந்தகையின் அருள் ஒரு பெற்றெழுந்தோங்கு சுடரே. பெற்ற மேல் வரும் ஒரு பெருந்தகையின் அருள் ஒரு பெற்றெழுந்தோங்கு சுடரே. பிரணவாகார சின்மய விமல சொரூபமே, வேதமில் பரபிரம்மே. பிரணவாகார சின்மய விமல சொரூபமே, வேதமில் பரபிரம்மே. தத்தகைய செல்மையில் கந்த கோட்ட துள்வளர் தலம் கோங்கி கந்த வேளே. தத்தகைய செல்மையில் கந்த கோட்ட துள்வளர் தலம் கோங்கி கந்த வேளே. தன்முகத்து
தெய்வமணி ஷண்முக தெய்வமணியே தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே